இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாமா? யாராவது வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, டயட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட்டில் கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கணும். ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன், பச்சை பயிறு. இதை நல்லா சாப்பரில் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட ஃப்ளேவருக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நறுக்கினது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கிறேன். ஊற வச்சுருக்க அவலை தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துட்டு நல்லா வதக்கி வச்சுருக்க வெங்காயம், ஸ்ப்ரவுட்ஸ், அது கூட நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால சில்லி பவுட்ரு சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி இலை, தேவையான உப்பு இதெல்லாம் அதில் சேர்த்திக்கணும். ஃபைனலாக துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கையில் இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஸ்ப்ரவுட்ஸ் அவல் கொழுக்கட்டை இது கூட காரசாரமாக கார சட்னி வச்சு பேர் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.